John 19 chapter verse 1 to 42. யோவான் 19 அதிகாரம் 1 முதல் 42 வசனம் வரை. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினாலே அடிப்பித்தான். Then and Pilate therefore and took Jesus and scourged him. வசனம் 2. போர் சேவர்கள் முள்களால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேலேயே வைத்து சிவப்பான ஒரு அங்கியையும் அவருக்கு உடுத்தி. And then and soldiers planted a crown of thorns and put it on his head, and they put on him a purple robe. வசனம் 3. யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். And said unto King of the Jews, and they smote him with their hands. வசனம் 4. பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றும் நீங்கள் அறியும்படிக்கு இதை உங்களிடத்திலே இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். Pilate therefore went forth again and said unto them, Behold, I bring him from to you that and he my cannot that I find no fault in him. வசனம் 5. இயேசு முள்மொழியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். Then command Jesus from wearing the crown of the thorns and his proper robe, and the bloody said unto them, Behold the man. வசனம் 6. பிரதான ஆசிரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையிலே அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்கள் இவனை கொண்டு போய் சிலுவையிலே அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். When the chief priest therefore and the officers saw him, they cried out, saying, Crucify him. Pilate said unto them, Take him and crucify him, for I find no fault in him. வசனம் 7. யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் இந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவனை சாக வேண்டும் என்றார்கள். The Jews answered him, We have a laws, and by your law he ought to die, because he made himself the Son of God. வசனம் 8. பிலாத்து அந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்து, When Pilate therefore heard that saying, he was the more afraid. வசனம் 9. மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. And went on again into the judgment hall, and said unto the Jesus, Whence art thou? But Jesus gave him no answer. வசனம் 10. அப்பொழுது பிலாத்து, நீ என்னுடனே பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையிலே அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உனக்கு தெரியாதா என்றான். Then said the Pilate unto him, And speakest thou not unto me? Canst thou not and that I have power to the
crucify thee, and how power to the release thee. வசனம் 11. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். Jesus answered, Thou cloudest, I have no power at all against me, except it were give thee from above. Therefore he that hath delivered me unto thee hath the greater sin. வசனம் 12. அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவனையே அவன் ராயனுக்கு விரோதி என்றும் சத்தமிட்டார்கள். And from thence from plenty sought to release him, but the Jews carried out, saying, If thou let this man go, thou art not an accuser your friend. Whosoever maketh himself a king speaketh against Caesar. வசனம் 13. பிலாத்து அந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தாழ்வாரி வரிசைப்படுத்தின மேடையின் என்றும் எபிரியு பாஷையிலே கபாத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலேயே நியாயாசனத்தின் மேலே உட்கார்ந்தான். When the Pilate therefore heard that, and saying, he forward Jesus' friend, and set down in the judgment set in the place that isn't called the Proman, but in the Hebrew Gabbatha. வசனம் 14. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். And it was in the preparation of the Passover, and about the 6th hour. And he said unto the Jews, Behold your king. வசனம் 15. அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையிலே அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையிலே அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக, ராயனே, ஆனால் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார்கள். But they carried out a way with him, crucify him. Pilate said unto them, Shall I crucify you, king? The chief priests answered, We have no king but Caesar. வசனம் 16. அப்பொழுது அவரை சிலுவையிலே அறையும்படிக்கு அவர்களிடத்திலே ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவையே பிடித்து கொண்டு போனார்கள். Then delivered he him therefore unto him to be and crucified, and they took Jesus and led him away. வசனம் 17. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரு பாஷையிலே கொல்கதா என்றும் சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். And he brake his own cross, went from into a place called the place of the skull, which is called in the Hebrew Golgotha. வசனம் 18. அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள்.
அவருடன் கூடனே வேறு 2 பேரையும் 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலாக சிலுவையிலே அறைந்தார்கள். Where they and crucified him, and the 2 another with him, and yet Sidon and Jews in the midst. வசனம் 19. பிலாத்து ஒரு மேல் வீட்டு வசத்தை எழுதி சிலுவையின் மேலே போடுவித்தான். அதிலே நசரேயனாகிய இயேசு இவருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. And the Pilate write a title and put it on the cross, and the writing was Jesus of the Nazareth, the King of the Jews. வசனம் 20. இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரிலே அநேகர் அந்த மேல் வீட்டு வசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்க, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. This title then read, Many of the Jews, for the place where Jesus was crucified was near to the city, and it was written in the Hebrew and the Greek and the Latin. வசனம் 21. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதையே எழுதும் என்றார்கள். Then said the chief priest of the Jews to the plates, write not the King of the Jews, but that he said, I am King of the Jews. வசனம் 22. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் எழுதினதே என்றான். Pilate answered, What I have the right, and I have the right. வசனம் 23. போர் சேவகர்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவர்களும் ஒவ்வொரு பங்காக 4 பங்குகளாக்கினார்கள். அங்கியும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையலில்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்படாதிருந்தது. Then the soldiers, when they had the crucified Jesus, took his garments and made 4 parts to the every soldier a part, and also his own coats. Now the coat was without seam, woven from the top and triggered. வசனம் 24. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரை ஒருவர்கள் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களையே தங்களுக்குள்ளேயே பங்கிட்டு என் உடைமை மேலே சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர்கள் இப்படியே செய்தார்கள். Then said therefore among themselves, Let use not and rent heat and bought and cast, and let lots for it whose it shall be, that the scriptures might be fulfilled, which and said, They Spartan may remain among them, and for my vesture they did and cast and lots, though those things, and therefore the soldiers were did. வசனம் 25. இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரர் கிளியோபா மரியாளும் மக்தலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். Now there stood by this cross
of the Jesus is the mother, and his own mother's and sister Mary, the wife of the Colbos, and Mary Magdalene. வசனம் 26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதை உன் மகன் என்றார். When Jesus therefore was is the mother and is the disciple standing by whom he loved, he said unto his own mother, Woman, behold thy son. வசனம் 27. பின்பு அந்த சீசனை நோக்கி, அதே உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். Then said he to disciple, Behold thy mother. And from that hour that disciple took her unto his own home. வசனம் 28. அதன்படியே எல்லாம் முடிந்தது என்றும் இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். After this and Jesus came knowing that all things were now accomplished, that the scriptures might be fulfilled, said, I trust. வசனம் 29. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தேய்த்து ஈசோப்பு துண்டால் மாட்டி அவர் வாயினிடத்திலே நீட்டி கொடுத்தார்கள். Now there was set a vessels full of the vinegar, and they filled as a soprano with the vinegar, and put it upon the hyssop, and put it to his mouth. வசனம் 30. இயேசு காடியை வாங்கி பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். When Jesus therefore and heard and received the vinegar, he said, It is the finished, and he above his own head and give up his ghost. வசனம் 31. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கும் ஆயத்த நாளாயும் இருந்தது. படினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையிலேயே இராதபடிக்கும் யூதர்கள் பிலாத்துவினிடத்திலே போய் அவர்களுடைய கொழும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். The Jews therefore, because it was the proportion that the burdens should not remain upon this cross and the Sabbath day, for that and Sabbath day was a high day, be showed planted, that their arm longs might be and broken, and that they might be and taken away. வசனம் 32. அந்தபடியே போர் சேவர்கள் வந்து அவருடைய கூடையை சிலுவையிலே அறையப்பட்ட முந்தினவனுடைய கால்களும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். Then come these soldiers and broke these lungs of the first and of the another, which was crucified with him. வசனம் 33. அவர்கள் இயேசுவினிடத்திலே வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய கொழும்புகளை முறிக்கவில்லை. But when they come to the Jesus and saw that he was and dead already, they broke not his lungs.
வசனம் 34 ஆகிலும் போர் செய்பவர்கள் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலேயே குத்தினான். உடனே இரத்தம் தண்ணீரும் புறப்பட்டது. But one of the soldiers with a spear pricked his side, and forthwith came there out blood and water. வசனம் 35 அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி அவர்தான் சோமான் விசுவாசிக்கும்படி நான் சொல்கிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். And he that shall it bear and record, and his and record is the truth, and he can know it that he said the truth, and he might believe. வசனம் 36 அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படவில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகளே நடந்தது. For these things were done that the scriptures shall and be fulfilled. A bone of him shall not be broken. வசனம் 37 அல்லாமலும் தங்களை குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்றும் வேறொரு வேத வாக்கியமும் சொல்லியிருக்கிறது. And again another scripture said, they shall look on him whom they persecute. வசனம் 38 இவைகளுக்கு பின்பு அரிமேத்தின் ஊரனும் யோதருக்கு பயந்ததினாலும் இயேசுவுக்கு அந்தகாரம் சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்தினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். And after is the Joseph of the Arimathea, being a disciple of the Jesus, but and secretly for fear of the Jews bespoke Pilate that he might take away the body of the Jesus, and the Pilate gave him a leave. He come therefore and will take the body of the Jesus. வசனம் 39 ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசுவினிடத்திலே வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் காரியப்போலமும் கலந்து ஏறக்குறைய 100 இரத்தல் கொண்டு வந்தான். And there come also Nicodemus, which at the first come to the Jesus by the night, and forget a mixed true after Maria, and else about 100 pounds weight. வசனம் 40 அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனும் சீலையினாலேயே சுற்றி கட்டினார்கள். Then took they the body of the Jesus, and the one under it lines and cloths with spice, as this manner of the Jews is to the bread. வசனம் 41 அவர் சிலுவையிலே அறையப்பட்ட இடத்திலே ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு கல்களும் ஒருவனும் வைக்கப்படாத இராத ஒரு புதிய கல்லறை இருந்தது. Now in the place where he was crucified there was a garden, and in the garden a new sepulchre, wherein was never man had laid. வசனம் 42 யூதருடைய ஆயத்த நாளானபடினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடினாலும் அவ்விடத்தில் இயேசுவை வைத்தார்கள். There laid and they Jesus therefore, and because of the Jews' preparation,
day for the suppressor was my at the end. அவ்வளோதான். இதெல்லாம் வேத வாக்கியம் நிறைவேறணும்னு சொல்லி நிறைவேறிருக்கு. முதலாவது இதை நம்ம எப்படி பார்க்கணும், ஆதாம் ஏதம் அவைவாள் செய்த தவறு, அதுக்கு அவங்கக்கிட்ட எதுவுமே அவர் பலியாக மீட்கிறதுக்கு எதுவுமே பலியாக கேட்கல. ஆனால் ஆபிரகாமை தெரிஞ்சு கொள்ளும் போது அவருடைய பையனை கேட்குறாரு பலியா. அவர் தர்றதுக்கு விசுவாசமாக கொடுத்தாரு. அவங்க தான் அந்த யூத வம்சத்தார்களாக வராங்க. ஆனால் தேவனுடைய குமாரன் ஏன் ஒரு கட்டத்தில் நீ எனக்கு பலியாக உன் மகனை கொடுத்த மாதிரி நான் ரியலாகவே என்னுடைய மகனை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அது எவ்வளோ பெரிய விலைன்றது நம்மளுக்கு புரிய வைக்கிறது மாதிரியும், அந்த இடத்துல கேட்டு நீ அதை கொடுக்க வேணாம், அதுக்கு பதிலாக நீ என்னை நம்பினால அதுக்கு பதிலாக அந்த முள்செடியில் சிக்கி கொண்டு இருக்க அந்த ஆடை பலி கொடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் பலி கொடுத்து தான் ஆகணும். தன்னையே அவர் பலியாக கொடுத்து பூமியில் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து திருப்பி போயிருக்கார், திருப்பி ரிட்டர்ன் வருவார். அதனால் எப்படியாப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்திற்கு விலை தந்து தான் ஆகணுன்றது அதை மனிதர்களிடத்துலேருந்து கேட்காம மனிதனை படைத்த அவரே பலியாயிட்டார். அவர் விலையை கொடுத்துட்டார். இதை நம்ம தெரிஞ்சு திருப்பி நம்ம பாவம் பண்ணும்போது அந்த பலிக்கு பலனை, அந்த பலிக்கு நம்ம பே பண்ணுறது நாம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜீசஸ் பே பண்ணி முடிச்சிட்டாரு, அப்படி தான் இருக்கும். திருப்பியும் அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு அந்த பாவத்தை பண்ணாமல் இருந்தோம்னா அவர் நம்மளை மன்னிப்பார். திருப்பி மன்னிக்கிறதுக்கு அவர் இருக்கார். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் யாரால் வருதுன்றத அவருக்கு தண்டனை, அவருக்கும் டைம் கொடுக்குறாரு. அவர் ரூல் பண்ணும்போது 1000 years அந்த சேட்டனை பல பெரிய ஜனத்துக்குள்ளே போட்டு அவருக்கு டைம் கொடுக்குறாரு. அவர் அப்பயும் திருந்த மாட்டாருன்றதுனால அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதையும் எழுதியிருக்காங்க பைபிளில். லாஸ்ட்டில் அவரை அக்கினி கடலில் போட்டு அவரையும் அவர் கூட இருக்கவங்களையும் சேர்ந்து நினைக்கிறேன், அவர் மட்டுமான்னு தெரில, அவர் மட்டும்தான் உள்ளே வச்சுருக்காங்க. இனி வேறு இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். கடைசி காலத்தில் இது நடக்கும்ன்றது அதையும் எழுதி வச்சுருக்காரு. எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. இதை நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசிச்சோன்னா நம்மளாம் அவரோட பிள்ளைகளாகும். நம்மளுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது, விசுவாசிகள். இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.